ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் இனோவாவில் இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ஒர்க் எப்பவும் போல ஒரு பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் தான். அது கூடவே பார்த்தோம்னா வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் டீ பெல்ட் வார்னிங் லேம்ப் ஷோ ஆகுதுன்றது கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். டீ பெல்ட்ன்றது ஒன்றும் இல்லை, டைமிங் பெல்ட். இந்த வார்னிங் லேம்ப் பார்த்தோம்னா எதனால் எரியுதுன்றதையும் அதை எப்படி நம்ம கிளியர் பண்ண போகிறோன்றதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோவில் பார்த்துடலாமா? வெஹிக்கிள் அரைவ் ஆனதுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஆயிலோட ட்ரைனேட்டை ரிமூவ் பண்ணி ஆயிலை ட்ரைன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆயில் ஃபில்டரையும் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த வண்டியில் ஆயில் ஃபில்டர் உல்டாவாக இருக்கிறதுனால ஆயில் பார்த்தோம்னா சம்ப் வழியா ஃபுல்லா ட்ரெயின் ஆயிடும். ஆயில் ஃபில்டரை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பேஸை மட்டும் ப்ராப்பரா தொடச்சிக்கலாம். ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ண கையோட ஏர் ஃபில்டரையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். என்னடா ஏர் ஃபில்டர் காணும் தேட வேண்டாம், ஏர் ஃபில்டர் பார்த்தோம்னா ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டேன். ஏர் ஃபில்டர் ரிமூவ் பண்ண கையோட நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஃபில்டர். இந்த ஃபில்டர் சோக் ஆச்சு அப்படின்னா சம் பர்சன்ஸ்க்கு டஸ்ட் அலர்ஜி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுதான் ஏசி ஃபில்டர். ஏசி ஃபில்டர் ரிமூவ் பண்ணி பார்த்தோம்னா அது டோட்டலாவே சோக் ஆயிருக்கு. எப்போதுமே சர்வீஸ் பண்ற வெஹிக்கிள் 7000க்கு அபோவ் ரன் ஆயிடுச்சுனாலே ஏசி ஃபில்டரை கம்பல்சரி சேஞ்ச் பண்ணிடுங்க. இனோவால பார்த்தோம்னா அடுத்தடுத்து சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருக்கு. ஸோ அதையும் அட்டன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஆல்டர்னேட் பெல்ட்டை பார்க்கும் போதே தெரியும் அது எந்த அளவுக்கு கிராக்ல இருக்குன்னுட்டு. பெல்ட்டை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஏர் ஃபில்டர் அசம்பிளி ரிமூவ் பண்ணாதான் பெல்ட்டை வந்து ரிமூவ் பண்ண முடியும். இந்த பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் பெல்ட் தானே சாதாரணமா நினைக்க வேணாம். பிகாஸ் இந்த பெல்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஏசி ஒர்க் ஆகாது, ஆல்டர்னேட் சார்ஜ் ஆகாது, அப்புறம் என்ன ஃபைனலா பிரேக் டவுன் தான். எப்போதுமே சர்வீஸ் பண்ணும்போது இந்த பெல்ட் இதை சுற்றி இருக்க டென்ஷனர் ஹைட்லர் எல்லாமே செக் பண்றது ரொம்பவே நல்லது. இனோவாவில் பார்த்தோம்னா இப்போதைக்கு பெல்ட் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். பிகாஸ் ஹைட்ல டென்ஷனர் எல்லாமே நல்லா இருக்கு. ஆல்டர்னேட் பெல்ட் செக் பண்ண கையோட அடுத்து பார்த்தோம்னா மெயின் பெல்ட். இந்த பெல்ட் பார்த்தோம்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல 1.5ல எப்பவுமே மார்க்கிங்ல இருக்கும். 1.5 lakhs கிலோமீட்டர் ரன் ஆனதுமே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் டீ பெல்ட் வார்னிங் லேம்ப் ஷோ ஆகும். இனோவாவில் பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம பெல்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். 1.5 lakhs கிலோமீட்டர் ரன் ஆகும்போது அடுத்த வார்னிங் பார்த்தோம்னா நம்ம 50,000ல வச்சிருந்தோம். அதனால தான் இந்த டீ பெல்ட் வார்னிங் லேம்ப் ஷோ ஆகுது. பெல்ட் செக் பண்ணி பார்த்ததுல பெல்ட் நல்லா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 40,000ல நம்ம செட் பண்ணிக்கலாம். அதை எப்படி செட் பண்ணுன்றத அப்கமிங்ல ஷோ பண்றேன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிரேக் பேடை செக் பண்ணி பார்த்தோம். பிரேக் பேடை செக் பண்ணி பார்க்கும்போது அது பார்த்தோம்னா டோட்டலாவே வேற ஆயிருக்கு. கஸ்டமர் இப்படியே ரன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரோட் ரெடி வாங்கிடும். ஸோ பிரேக் பேடை தான் சேஞ்ச் பண்ண போறோம். வெஹிக்கிளுக்கு என்ன சேஞ்ச் பண்ண போறோம்னு ஒன் பை ஒன்னா பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பிரேக் பேட் சேஞ்ச் பண்ண போறோம். நியூ பிரேக் பேடையும் ஓல்டு பிரேக் பேட்லையும் பக்கத்தில் வச்சு ஷோ பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஓல்டு பிரேக் பேட் எந்த அளவுக்கு வேற இருக்குன்றது தெரியும். எப்போதுமே பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணும்போது கேலிபர் பின்ஸ் எல்லாமே லூப்ரிகேஷன் இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா லூப்ரிகேட் பண்ணி அதுக்கப்புறம் பிரேக் பேடை ஃபிட் பண்ணி கேலிபரை ஃபிட் பண்ணுங்க. இன்னும் ரைட் அண்ட் லெஃப்ட் பிரேக் பேடை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஆயில் ட்ரெயின் ஆயிருக்கான்றதை செக் பண்ணும். ஆயில் பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாகவே ட்ரெயின் ஆயிருக்கு. ஆயில் ட்ரெயின் ஆனதுனால ட்ரைனேட்டை போட்டு லாக் பண்ணிடலாம். ட்ரைனேட்டை லாக் பண்ண கையோட ஆயில் ஃபில்டர். முன்னாடியே நான் ஆயில் ஃபில்டரோட பேஸை க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ ஆயில் ஃபில்டரை டேரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஆயில் ஃபில்டரை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பராக டைட் வச்சுக்கலாம். ஆயில் ஃபில்டரை ஃபிட் பண்ணி முடிச்சோடனே நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஆல்டர்னேட் பெல்ட். என்னடா ஏர் ஃபில்டரை ஃபிட் பண்ணலையே நினைக்க வேணாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆல்டர்னேட் பெல்ட்டை ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஏர் ஃபில்டரை ஃபிட் பண்ணணும். பெல்ட் பார்த்தோன்னா புள்ளி எல்லாத்துலேயுமே ப்ராப்பராக ஃபிட் பண்ணிட்டு டென்ஷனரை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா பெல்ட் பார்த்தோன்னா பக்காவாக எல்லா புள்ளிலையும் உட்காந்துரும். பெல்ட் எல்லா புள்ளிலையும் ப்ராப்பராக ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன ஏர் ஃபில்டர் தான். ஏர் ஃபில்டர் அசம்பிளியோட ரிமூவ் பண்ணதுனால வெளியில வச்சு ஏர் ஃபில்டரை ஃபிட் பண்ணிட்டு அசம்பிளியோட அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணிக்கலாம். ஏர் ஃபில்டர் ஃபிட் பண்ண கையோட இன்ஜின் ஆயிலை ஃபில் பண்ணிக்கலாம். இனோவாக்கு பார்த்தோன்னா 15W40 கிரேட் இன்ஜின் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இனோவாக்கு எத்தனை லிட்டர் இன்ஜின் ஆயில் பிடிக்கும்ன்றது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. வெஹிக்கிளோட ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. அதுதான் ஏசி ஃபில்டர். ஏசி ஃபில்டரை பார்த்தோம்னா ஏர் ஃப்ளோ டைரக்ஷன் கரெக்டாக வச்சு தான் ஃபிட் பண்ணணும். இனோவாவில் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் டீ பெல்ட் வார்னிங்கை எப்படி ரீசெட் பண்ணுறதுன்றதை இப்போ ஷோ பண்ண போகிறேன். கீ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ரிப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இக்னிஷனை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் ஆன் பண்ணதுக்கப்புறம் அகைன் ரிலீஸ் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தோன்னா 1 2 3 அப்படி இருக்கும். 1 பார்த்தோன்னா 10,000, 2 பார்த்தோன்னா 20,000 அந்த மாதிரி 4ல வச்சு லாக் பண்ணிக்கலாம். வீடியோ பார்க்குற எல்லாருமே 4ஓட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன 4ல லாக் பண்ணதுக்கப்புறம் 4ல செட் பண்ணதுக்கப்புறமே டீ பெல்ட் வார்னிங் லேம்ப் போயிடும். அப்புறம் என்ன இக்னிஷன் ஆஃப் பண்ணிட்டு அகைன் இக்னிஷன் ஆன் பண்ணி வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இருக்கிற எல்லா வார்னிங் லேம்பும் கிளியர் ஆகிடும். பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணதுனால வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் பிரேக்கை கம்ப்ரெஸ் பண்ணுறது. மறக்காம இதை கம்ப்ரெஸ் பண்ணிக்கணும். பிரேக்கை கம்ப்ரெஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வெஹிக்கிளை ஒரு 5 to 10 minutes ஹைடில் ரன் பண்ணிடலாம். பிகாஸ் ஹைடில் ரன் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஆயில் லீக் இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்கு தான். இனோவால பார்த்தோம்னா எந்த ஒரு ஆயில் லீக்கும் இல்லை. அப்புறம் என்ன வெஹிக்கிளை டெஸ்ட் டிரைவ் பண்ணிக்கலாம். வெஹிக்கிளை டிரைவ் பண்ணி பார்த்ததுல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் வெஹிக்கிள் சூப்பராகவே இருந்தது. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன வெஹிக்கிளை கஸ்டமர் வீட்டில் ஹாப்பியாகவும் சூப்பராகவும் டெலிவரி பண்ணியாச்சு.